வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகேஷ் தத்தானி எழுதின வே தேர் இஸ் அ வில், மனம் இருந்தால் இது அர்த்தம், அந்த ட்ராமாவுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ராமா மும்பையில் நடக்கிற மாதிரி இருக்குது. எல்லா கேரக்டர்ஸுமே குஜராத்தீஸ். முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஷ்முக் மேத்தா. இவர் மும்பையிலேயே இருக்கக்கூடிய பணக்காரங்களில் ஒருத்தர். இவர் கார்மெண்ட் மேனுஃபேக்சரர். அது மாத்திரம் இல்லாமல் மேத்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸை இவங்க தான் இவர் தான் நிர்வகிக்கிறாரு. கதையோட ஆரம்பத்தில் இவர் இறந்துடுறாரு. ஆனால் கதை முழுக்க அவரோட ஆத்மா கூடவே பயணிக்கிற மாதிரி தான் கதை எழுதியிருக்காரு. இப்போ இவருடைய மனைவி பேர் சோனல். சோனல்னால் தங்கம். கல்யாண புதுசில் அவங்க தங்கம் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவருக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க மாதிரி அவருக்கு பட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அவங்க மேலே எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பார். அஜித் அவங்களுடைய ஒரே மகன். அவனுக்கு பிரீத்தின்ற பெண்ணோட திருமணம் ஆகிட்டு அவங்களும் இவங்களோட தான் இருக்காங்க. ஹஷ்முக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய மகனும் அவர் எதிர்பார்க்குற அளவு இல்லை. அதனால் அவனை அவரோட கம்பெனியில் சீஃப் மேனேஜிங் டைரக்டர், அதாவது சிஎம்டியாக ஆக்குறதுல அவருக்கு விருப்பமே இல்லை. இப்போது எப்போ பார்த்தாலும் ஹஷ்முக் அவரோட மனைவியோடையும் மகனோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு அவர் நிறைய சம்பாரிச்சிருக்காரு. ஆனால் அவர் இறந்துட்ட அப்புறம் அந்த பணத்தெல்லாம் இவங்க வீணடிச்சிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் அவருடைய பிஸ்னஸை ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷம் வச்சு இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா வீட்டில் ஒரு டிக்டேட்டர் மாதிரி தான் நடந்துப்பார். ரொம்ப அடம் அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்ண முடியும்னு எல்லாரும் கேட்கணுன்னு தான் அவர் எதிர்பார்ப்பார். அவரோட மகன் காலையில் எழுந்து தினமும் அவரோட ஷூக்கு பாலிஷ் போட்டதுலேருந்து அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு அதன்படியே நடக்கணும். அவருடைய மகனும் சரி மனைவியும் சரி அவருடைய எதிர்பார்ப்புப்படி இல்லாததுனால அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வாய்ச்சது என்னோடய துரதிஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. சில சமயத்தில் ஹஷ்முக்கே ரொம்ப குழந்தைத்தனமாக தான் இருப்பார். அது எப்படி ஆகிடும்னா மற்றவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மற்றவங்க மேலே அவர் எரிச்சல் படுற அளவுக்கு நடந்துப்பார். அதே சமயத்தில் அஜித் பார்த்திங்கன்னா அவர் வேறு ஒரு எண்ணத்தில் இருப்பார். அவர் நினைப்புகள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கதை ஆரம்பத்தில் கூட ஹஷ்முக் உயிரோடு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட 5 கோடி ரூபாய் கேட்பார், நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் 5 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் செய்கிற திறமை அஜித் கிட்டே இல்லைன்னு. அவர் சொல்வார், சின்ன முதலீடு தான் ஆரம்பி, அதை பெருசாக கொண்டு வா, அப்போ நான் உனக்கு உதவி செய்வேன்னு. ஆனால் அஜித் அடமாக இருப்பார், இல்லை எனக்கு 5 கோடி தான் வேணும்னு. ஆனால் ஹஷ்முக் சொல்லுவார், இல்லை உன்னை நம்பி நான் 5 கோடி ரூபாய் கொடுத்தேன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பிச்சை எடுக்க தான் போகணுன்னு சொல்லிடுவார். அதனால் அஜித்க்கு அவர் மேலே ரொம்ப கோவம். அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் ஒரு கட்டை கிடையாது, யாராவது எனக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நினைப்பில் தான் அஜித் இருக்கார். ஹஷ்முக்கு ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது. அது கூட அவர் நிறைய சிகரெட்டும் ஸ்மோக் பண்ணுவார். அவருக்கு இதயத்துலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் அவர் யோசிக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அவருடைய பிஸ்னஸ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். சோனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேலையாட்கள் இல்லாமல் அவங்களால வேலையே செய்ய முடியாது. அன்றைக்குன்னு பார்த்து அவங்களுடைய வீட்டில் குக்கும் வரல. அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவங்க ரொம்ப டயர்டாகி மயக்கம் கூட அடிச்சு விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான அளவில் சமைக்கவே தெரியாது. நிறையாவும் சமைப்பாங்க, நிறைய ஐட்டம்ஸும் சமைப்பாங்க. இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோவம் வரும், கத்துவார். ஆனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ ஸ்மோக் பண்ணாதீங்க, அது உங்கள் உடம்புக்கு நல்லது இல்லைன்னா. ஆனால் அவர் யார் சொல்கிறதையும் கேட்குற மாதிரியே இல்லை. சோனல் எப்படின்னா அவங்களுடைய சகோதரன் மீனலோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. மீனல் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க கேட்பாங்க. இது ஹஷ்முக்கு தெரியும், அவருக்கு இது பிடிக்காது. ஆனால் சோனலால் அவங்க சகோதரியை மீறி எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி சோனல் ரொம்ப செல்லம் கொடுத்து அஜித்தை கெடுத்துறதுனால அஜித்கிட்டையும் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கும் தெரியும் அஜித் அவங்க அப்பா எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்றது. சோனலாலையும் அவங்க ஹஸ்பண்டை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கினே இருக்கார், ஏன் சந்தோஷமாகவே எல்லோரோடையும் பழக மாட்டேன்றாருன்னு அவர் அடிக்கடி நினச்சிப்பாங்க. ஹஷ்முக்கு எப்படின்னா அவரோட அன்பை அவரால் வெளிக்காட்ட முடியாது. எப்போ பார்த்தாலும் உட்காந்துன்னு அவர் மனைவியோட மகனோட மருமகளோட திட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஆஃபீஸில் கூட அவர் மகனை ரொம்ப அவமானப்படுத்தி தான் பேசிகிட்டு இருப்பார். மற்றவங்க கீழே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்பா தான் அவரோட ஹீரோ, ஒரு ரோல் மாடல். அவர் எப்போ பார்த்தாலும் சோனலோடு சண்டை போட்டுக்கினே இருக்கிறதுனால அவங்க 25 வருஷம் ஆச்சு திருமணம் ஆச்சு. ஆனால் இன்னும் அவங்க சந்தோஷமாகவே இல்லை. அதனால் ஹஷ்முக்கு எமோஷ்னலாகவும் அவருடைய தேவைக்காகவும் இன்னொருத்தவங்க தேவைப்பட்டதுனால அங்கே இருந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்த கிரணோடு அவர் நெருக்கமாக இருக்கார். கிரணும் ஹஷ்முக்கும் கிரணோட திருமணத்துக்கு முன்னாடியே நெருக்கமாக தான் இருக்காங்க.
கிரணுக்கு திருமண ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் ஹஷ்முக் தான். ஆனால் அவங்க கணவர் வந்து ஒரு குடிகாரர். அவருக்கு நல்லா தெரியும் கிரணும் ஹஷ்முக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னு. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் அவர் இல்லை. அவருக்கு வேண்டியது சாயங்காலம் ஆனால் ஒரு விஸ்கி பாட்டில். ஜானி வாக்கர் அவர் வந்து எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அது ஒரு அரசாங்க வேலை. ஆனால் அவர் வந்து கையாடல் செஞ்சதுனால, நிறைய லஞ்சம் வாங்கினதுனால அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு வருமானம் இல்லை. ஒரு மனைவி தான் பொருளீட்டணும். அதனால் அவங்க வந்து அவங்க நெருக்கமாக இருக்கிறத பற்றி கவலையே படலை. அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒரு பாட்டில் விஸ்கி அவருக்கு வந்துடணும், அவ்வளோதான். இப்போ ஹஷ்முக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால அவர் மருந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் என்னவோ தெரியல, கொஞ்ச நாளாகவே அந்த மருந்து சரியாக வேலை செய்யாத மாதிரி அவருக்கு ஒரு தோணுது. அதனால தான் என்ன ஆகிடுதுன்னா, அன்றைக்கி ரொம்ப ஒரு சண்டை போட்டு கத்திட்டு, அதுக்கப்புறம் சோனல் வந்து அஜித்துக்காக பண்ணியிருந்த அல்வாவை அவர் சாப்பிட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் சோனல் சொல்கிறாங்க இவ்வளோ சாப்பிடாதீங்கன்னா அவர் கேட்க மாட்டேன்றாரு. அப்புறம் நிறைய ஸ்மோக் பண்ணும்போது தான் அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்துட்ட அப்புறம் அவருடைய ஆத்மா வந்து தனியாக வந்துட்டு அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. வெளியில் போயிருந்த அஜித் வந்து திரும்பி வர்றாரு. ஏன்னா அப்பா கூட சண்டை போட்டதுனால கோவத்தில் வெளில போயிட்டு உடனே திரும்பி வர்றாரு. வரும்போது தான் அவங்க அப்பா இறக்குறாரு. அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. சோனலுக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியல. பிரீத்தி மட்டும் தான் நிதானமாக இருக்காங்க. என்னவோ இவர் இறக்க போகிறாருன்றது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தான் அவங்க இருக்காங்க. இப்போது இறந்துட்ட அப்புறம் 5 நாள் கழித்து அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி ஹஷ்முக் வந்து ஒரு உயில் எழுதி வச்சுருக்காருன்னு. அந்த உயிலில் வந்து அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் வந்து ஹஷ்முக் மேத்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கு டைரக்டராக வந்து கிரண் ஜவர், அதாவது அந்த அவர் நெருக்கமாக இருக்கார் இல்லையா, அந்த கிரனை தான் அவர் வந்து ட்ரஸ்டியாக நாமினேட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு மொத்த சொத்து, அவர்கிட்ட பணம் எல்லாமே இந்த ட்ரஸ்ட்டில் தான் அவர் எழுதி வச்சுருக்காரு. இந்த ட்ரஸ்ட்டு வந்து அஜித் 45 வயசு ஆகிற வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் அஜித் வந்து எந்த புது ப்ராஜெக்டும் அவராகவே ஆரம்பிக்கக்கூடாது. தினமும் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு வந்துட்டு 6 மணி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கணும். இதெல்லாம் கேட்கும்போது ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அப்படியே ஷாக் ஆகிடுது. சோனலுக்கு வந்து இப்போ தான் தெரிய வருது அவங்க கணவர் வந்து இன்னொரு பெண்ணோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காருன்னு. பிரீத்திக்கு வந்து என்னடா அது இப்படி ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அஜித் மேலே வெறுப்பு தான் வருது. இப்போ கிரண் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து தங்குறதுக்காக வர்றாங்க. கிரண் பார்க்குறதுக்கே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாகவும் இருக்காங்க. ஆனால் மற்றவங்களாம் வந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் மெதுவாக எல்லாமே மாறுது. அஜித் வந்து இப்போ பொறுப்பான ஒரு ஆளாக மாறுறான். சோனலுக்கும் கிரணுடைய உண்மையான குணம் புரியுது. அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அஃபெக்ஷனேட்டாகவும் இருக்காங்க. ஒரு நாள் வந்து அஜித் வந்து ஒரு பாட்டில் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறான். என்னதுன்னு கேட்கும்போது பிரீத்தி அதை எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை சொல்லி தூக்கி போட்டுறான். அவளுக்கு வந்து கிரண் அந்த வீட்டில் இருக்கிறதும் பிடிக்கல. ஆனால் கிரண் அந்த மாத்திரை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, அது வந்து பிரீத்தி பண்ண ஒரு சதி. என்னன்னா, ஹஷ்முக் வந்து அவரோட பிபிக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தார். அதே மாதிரி இருக்கக்கூடிய பிபி மாத்திரைக்கு பதிலாக விட்டமின் மாத்திரையை பிரீத்தி வந்து மாற்றி அந்த பாட்டிலில் போட்டிருக்காங்க. அதனால தான் ஹஷ்முக்கு ஏன்டா அந்த மாத்திரை வேலை செய்யலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு புரியலை, ஏன்னா ஒரே மாதிரி மாத்திரை இருந்ததுனால அவருக்கு தெரியல. ஆனால் திடீர்னு வந்து அவர் இறந்ததுக்கு காரணம் இந்த மாத்திரையாக கூட இருக்கலாம் அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தோணுது. ஆனால் இது வந்து கண்டுபிடிச்ச கிரண் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடுது என்ன நடந்ததுன்னு. ஆனால் இனிமேலுக்கு அதை வெளியிட்டு அதனால் பிரீத்திக்கு ஏதாவது ஒரு சங்கடம் நேரத்தை குடும்பத்துக்குள்ளே அவங்க விரும்பலை. அதனால் அவங்க யார்கிட்டையுமே அதை சொல்லலை. இதை வந்து பிரீத்தியும் புரிஞ்சுக்கிறா. அவள் உடனே வந்து கிரணுக்குடைய அன்புக்கு வந்து சப்மிசிவ் ஆயிடுறா. அவள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறா. ஆனால் இந்த உண்மையை தெரிஞ்ச ஹஷ்முக்குடைய ஆத்மாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா இப்போ தான் அவருக்கு தெரியுது நம்ம இறக்கலை, கொல்லப்பட்டிருக்கோன்னு. உடனே அவரோட ஸ்பிரிட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பிரீத்தியோடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு அவளை ஓங்கி உதைக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட கிரண் வந்து ஹஷ்முக்கோட ஆத்மா கிட்ட சாந்தமாருன்னு சொன்னோன்னு தான் சாந்தமாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பமே ரொம்ப நல்ல விதமாக மாறிடுறாங்க. கிரண் அந்த குடும்பத்தோடைய முக்கியமான அங்கத்தினர் ஆகிட்டு எல்லாருமே அவங்கக்கிட்ட அன்பால் கட்டுப்பட்டு ஒன்றா இருக்காங்க. இப்படி தான் இந்த கதை முடியுது. ரொம்ப அருமையான கதையை தான் தத்தானி எழுதியிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.